வேட்டையன் டைரக்டர் தாசே ஞானவேலி இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பக்கத் பாசில் நம்ம அமிதாப் பச்சன், அதுக்கடுத்து நம்ம மஞ்சு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம். ரீசெண்டாக இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச், அதுக்கடுத்து டீசர் லான்ச் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். டீசர் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. டைரக்டர் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெய்பீம் மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்தா இது ரெகுலராக நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய மாஸ் மசாலா மூவி மாதிரியே இருக்குது. அதில் குறிப்பாக அது தர்பார் படத்துடைய பார்ட் 2 இருக்குமோ அப்படின்ற மாதிரியுமே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை டைரக்டர் மேலே தான் இருந்தது. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் அதுவுமே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்டோபர் 10 வேர்ல்டு வைடு இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. அனிருத்தோடைய மியூசிக்கில் இது வரைக்கும் 2 சாங் வந்திருக்கு. என்னடா ஆடியோ லான்ச் பண்ணீங்க, இன்னும் ஒரு சாங் கூட வரல அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்டோபர் 10க்குள்ளே இருக்கிற எல்லா சாங்குமே வந்துடும். தேர்ட் சிங்கிளுமே அவங்க சென்சார் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த அப்டேட் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வேட்டையின் திரைப்படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது படத்தரப்புக்கே கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் போல இருக்கு. இப்போ நம்ம ட்ரைலர் லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அக்டோபர் 1 இல்லைனாக்கா 2 இந்த வேட்டையின் திரைப்படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே இன்னும் ஒரு 2 நாளில் படத்தரப்பில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வேட்டையின் திரைப்படத்துடைய ட்ரைலர் உங்களுக்கு அக்டோபர் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த ட்ரைலர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டீசர் ஏதோ மாதிரி போயிடுச்சு. ட்ரைலர் நல்லா கட் பண்ணி நல்லா பார்க்குறதுக்கு மாசாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜெய்பீம் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு வயலன்ஸ் இருக்காது, ஆக்ஷன் இருக்காது, மாஸ் சீன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த வேட்டையின் திரைப்படத்தில் அது மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை நம்ம பெருசாக எதிர்பார்த்துட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம அந்த மாதிரி எதிர்பார்த்து இது மாஸ் மசாலா மூவியாக வந்ததுனால நம்மளுக்கு ஏதோ மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி தோணுச்சு. ஆனால் நம்ம ஜெய்பீம் டேரக்டர் எடுத்த ஒரு படத்தை ஜெய்பீம் அப்படின்ற ஒரு படம் எடுத்த டேரக்டர்கிட்ட இருந்து நம்ம என்ன மாதிரி படம் எதிர்பார்ப்போம். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படமாக இருக்கட்டும், 2வது படமாக இருக்கட்டும், 2 படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 3வது படமும் அதே மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டர் கூட போகும்போது இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த வேட்டையன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.